ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். சுண்டல் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 5 ஆர் 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டலை வந்து கொஞ்சம் மசிச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு சுண்டல் வேகிறதுக்குள்ளே 2 வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை கொஞ்சம் நம்ம வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் சுண்டல் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி காரம் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 தான் சேர்த்தேன். ஸோ அதனால் காரப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம வேக வச்ச சுண்டல் அதை அப்படியே இதில் ஒன்றும் பாதிமாக மசிச்சு வச்சோம். அதை அப்படியே எடுத்து கடாயில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி சுண்டலை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வேக விடுவோம். சரிங்களா? அவ்வளோதான். வெந்துருச்சுன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடும். சன்னா மசாலா ரெடி. என் பொண்ணு ஸ்கூல் போயிருக்காங்க. வந்தோடனே நான் பிளேட்டிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி, மிக்சர் அதனால போட்டுக்கலாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி. இப்போ என் பொண்ணுக்கிட்ட தர அவங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவாங்க. பாப்பா ஸ்நாக்ஸ் சன்னா மசாலா சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு. நீங்களும் இந்த மாதிரி வேணா உங்கள் அம்மா கிட்ட கேட்டு கண்டிப்பாக செய்ய சொல்கிறேன். இது சூப்பராக இருக்குது.